தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம பார்க்க போறது தையல் மிஷின். அதாவது இன்னைக்கு நம்முடைய ஆடைகள் எல்லாம் தயார் நிலையில கிடைக்குது நமக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய ஆடைகளை நாமளே தேர்ந்தெடுத்து வடிவமைத்து நாம அணிஞ்சோம் ஒரு காலத்துல. இந்த தையல் மிஷின் ஒண்ணு வர்றதுக்கு முன்னாடி காலம் எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. மக்கள் எப்படி ஆடைகளை அணிஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம கன கச்சிதமா நம்ம அளவெடுத்து நம்ம துணிகளை வாங்குறோம், அல்லது டெய்லர்கிட்ட கொடுத்து நம்ம வடிவமைத்து அணிந்து கொள்கிறோம். என்னதான் இன்னைக்கு ஆயத்த ஆடைகள் ஒரு பெரிய சந்தையா இருந்தாலும் கூட இன்னைக்கும் அந்த டெய்லரிங்கான ஒரு முக்கியத்துவம் இருக்குதான் செய்யுது. பள்ளி சீருடைகள் மாணவர்களுக்கா இருக்கலாம், அல்லது பிரத்யேகமான உடைகளா இருக்கலாம், அதெல்லாம் இன்னைக்குமே நம்ம நடைமுறையில டெய்லர்கிட்ட கொடுத்து தச்சு வாங்கி அளவெடுத்து தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். வீடுகளுக்கே அளவெடுத்துட்டு போகக்கூடிய டெய்லர்கள்லாம் இன்னைக்கு இருக்காங்க. ஆனா இந்த டெய்லரிங் மிஷின் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அதற்கு முன்னாடியும் மக்கள் ஆடைகளை அணிஞ்சாங்க. எப்படி அணிஞ்சாங்கன்னா, நூலை வைத்து ஊசியை வைத்து கைகளாலேயே ஆடைகளை தைத்தார்கள். அந்த வேலையை பெரும்பாலும் செய்தவர்கள் யார் அப்படின்னா பெண்கள் தான். பெண்களுக்கு அன்னைக்கு வீட்டு வேலையே என்னன்னா, தன்னுடைய கையால ஊசி நூலை கோர்த்து ஆடைகளை அவங்க தைப்பார்கள். அப்படித்தான் இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஆடைகள் கிடைத்தது. அந்த காலகட்டம் எப்படின்னா 1700 17ஆம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட. அப்பந்தான் தொழில் புரட்சி ஏற்படுது. இந்த தொழில் புரட்சியால என்ன ஆகுது அப்படின்னா, கைகளால நூல் நூற்று கொண்டிருந்தார்கள், துணிகளை நெசவு செய்து கொண்டிருந்த இடத்துல தொழிற்சாலைகள்ல இயந்திரமயமானது, தொழில் மயமானது. அதனால இயந்திரங்கள் அதை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சது. அதனால நூல்களுடைய உற்பத்தியும் ஜாஸ்தியாச்சு, துணிகளுடைய உற்பத்தியும் ஜாஸ்தியாச்சு. இப்ப இந்த ரெண்டும் ஜாஸ்தியாகி அதை தைக்கக்கூடிய அந்த வேலை மட்டும் மேனுவலாவே இருந்துச்சு, மற்றதெல்லாம் மிஷினரியா இருந்துச்சு. அப்படின்னா இன்னும் எவ்வளவு சிரமங்களை நம்ம வீடுகள்ல உள்ள பெண்கள் அந்த காலத்துல அனுபவிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் நூல் உற்பத்தி ஆயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் ஆடை உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. ஆனால் அது ரெண்டையும் சேர்க்கக்கூடிய உடைகள் மட்டும் தயாராகல, துணி உற்பத்தியாவது ஆடை உற்பத்தி ஆகல. அந்த வேகத்துக்கு நம்மளால ஈடு கொடுக்க முடியல. அப்போ இந்த தைக்கிற தொழிலையும் நம்ம இயந்திரமயமாக்கினா என்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருது. அப்பந்தான் இந்த தையல் மிஷின் ஒன்னே கண்டுபிடிக்கப்படுது. இந்த முதல்ல உருவாக்குனவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமஸ் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் என்ன பண்றாரு, இயந்திரத்தை வைத்து இயங்கக்கூடிய ஒரு ஊசியை தைக்கிறார், ஊசியை அவர் உருவாக்குறார். அவர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சார்லஸ் அப்படிங்கிற ஒருத்தர், அவரும் இந்த இயந்திர ஊசியை உருவாக்குறாரு. தாமஸ்ங்கிறவரு அதை ஒரு மரத்துல ஒரு இயந்திரம் மாதிரி ஒரு மிஷின் மாதிரி கண்டுபிடிக்கிறார். ஆனா இவங்கெல்லாம் அதற்குரிய காப்புரிமையே வாங்கல, அதன் பிறகு பார்ட்டலேமி அப்படிங்கிறத என்ன பண்றாருன்னா, இப்ப நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த தையல் மிஷினை போன்ற ஒரு மாதிரியா அவர் தான் உருவாக்குறாரு. உருவாக்கி அவர் தான் முதல்ல இயந்திரத்தின் உதவியோட ஆடைகளை முதல்ல தைக்கிறார். நம்ம ஊருக்கு முதல்ல கேஸ் சிலிண்டர் வந்தப்போ எல்லாருமே ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சோம். அது வெடிச்சிரும், அது அவ்வளவு பாதுகாப்பு கிடையாது, அது வரைக்கும் நம்ம மர அடுப்பு கறி அடுப்பு தான் பயன்படுத்திட்டு இருந்தோம், உமி அடுப்பு தான் பயன்படுத்திட்டு இருந்தோம், இப்ப கேஸ் அடுப்பா அப்படின்னு எல்லாம் பயந்தோம். இது மாதிரி நம்ம ஊர்ல கம்ப்யூட்டர் வந்தப்ப நிறைய பேருக்கு வேலை போயிடும் அப்படின்னு பயந்த மாதிரி, இன்னைக்கு ஏஐ வந்துட்டாலே பல பேருக்கு வேலை வாய்ப்பு போயிடும் இன்னைக்கு நம்ம பயந்துட்டு இருக்க மாதிரி, அன்னைக்கு மிஷினை வச்சு இவங்க தச்சு கொடுத்துட்டாங்கன்னா கையில தைக்கிற நம்ம வேலை போயிருமே அப்படின்னு அவங்க எல்லாம் பெரிய போராட்டத்திலே இறங்கினாங்க. அப்போ பிரெஞ்சு அரசாங்கம் பிரெஞ்சு இராணுவ வீரர்களுக்கு ஆடைகளை தச்சு கொடுக்க முடியுமா, எங்களுக்கு ஒரே நேரத்தில் நிறைய பேருக்கு இராணுவ வீரர்களுக்கு ஆடை தச்சு கொடுக்க வேண்டியதா இருக்கு, உங்களால உங்க மிஷின்ல எங்களால உடனடியா செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாங்க. அப்பதான் இவர் என்ன பண்றாருன்னா, மிக வேகமாக அந்த ஆடைகளை தயாரித்து அவர் கொடுக்குறாரு. இது கையால தையல் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் இவருடைய முதல் தையல் மிஷினை தீய வச்சே கொளுத்துனாங்க. இவரு அந்த மிஷினை எடுத்துக்கிட்டு அந்த நாட்டை விட்டே போனார். அப்படி இவர் போய் இதே மாதிரி சம காலகட்டத்துல மத்த நாடுகள்லையும் இதே மாதிரியான கண்டுபிடிப்புகள் நிகழுது.
ஆனா யாருக்குமே காப்புரிமை கிடைக்கல. அதன் பிறகு அந்த ராயல்டி பணத்தை வாங்கி இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சமமாக பகிர்ந்து விட்ட பிறகுதான் இந்த தையல் மிஷின் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த டிஜிட்டல்னு சொல்லக்கூடிய அந்த முறை வரைக்கும் இன்னைக்கு வளர்ந்து வந்து அந்த ஆயத்த ஆடை உற்பத்திங்கிறது இந்த ஜவுளி துறையில மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதி பெறக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தையல் மிஷினுடைய வரலாறுங்கிறது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. அதுலயும் சிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா, வீடுகள் தோறும் அவங்க தவணை முறையில இந்த தையல் மிஷினை கொண்டு சேர்த்து ஒரு மாபெரும் புரட்சியை வந்து அந்த காலத்திலேயே ஏற்படுத்துறாங்க. 1800கள்லயே இந்த பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு நாம விரும்புற அளவுக்கு இன்னைக்கு அது மாறி இருக்குன்னா அதுக்கு காரணமானது பெரிய வரலாறு என்பதை நாம நினைச்சு பார்க்கணும். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.